Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல கிராமிய முறைப்படி நாட்டு கத்திரிக்காய் யூஸ் பண்ணி எப்படி புளிக்குழம்பு செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் தேவையான அளவு கத்திரிக்காய் எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த கத்திரிக்காயை நம்ம அரிசி கழுவுன தண்ணியில் போட்டோம் அப்படின்னா கருத்து போகாதுங்க. அதனால் நான் அதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கிட்ட கத்திரிக்காயை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சமைக்க போகிற மண் பாத்திரத்தில் போட்டுக்கிட்டோம். அடுத்ததாக வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு நல்லா சின்ன வெங்காயம் போட்டோம்னா தான் இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் தான் இதில் மெயின் இன்க்ரீடியன்ட். நல்லாயிருக்கும் அதோட ஃப்ளேவர். நம்ம யூஸ்வலாக எந்த குழம்புக்கும் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம். விளக்கெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழம்புல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய்க்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா 200 ml அளவுக்கு தண்ணி விட்டோம் அப்படின்னா போதுமானது. இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்திருக்கு. அப்பப்போ இடையில கிளறி விட்டுக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது, குழம்பு டேஸ்ட் இருக்காது. இப்போ காய் இது நாட்டு கத்திரிக்காய் தோல் மெலிதாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை திக்காக கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், புளி தண்ணி எல்லாமே நல்லா சேர்ந்து கொதிச்சு வருது. புளி, அந்த மிளகாய் பொடி, கத்திரிக்காய், வெங்காயம் அதெல்லாமே சேர்ந்து கொதிச்சு வரும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க, விளக்கெண்ணெய் கூட சேர்ந்து. அடுத்ததாக கொஞ்சமாக, அதாவது ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தேங்காயை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ அந்த குழம்புக்கு தேவையான தாளிப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம எந்த எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு வெடித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கனால நம்ம ஃப்ளேவருக்காக மட்டும் சேர்க்குறோம். அதனால் நான் ஒரு 4-5 மிளகாய் கிள்ளி போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கட்டி ஃபுல்லாக பூண்டுங்க, 10-15 பல் இருக்கணும். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு குழம்பு. அதை நல்லா தட்டிட்டு போட்டு எண்ணெயில் நம்ம வறுத்தெடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்குச்சுனா தான் நல்ல வாசனை வரும், ஃப்ளேவர் குழம்புல நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளித்ததை குழம்புல சேர்த்துட்டு பரிமாறணும் அப்படின்னா சுவை கூடுதலாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இந்த குழம்பு நம்ம இந்த மெத்தடில் வச்சுட்டு நம்ம ஒரு 4 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. உங்களுக்கு ஒரு நாள் ஆக உங்களுக்கு சுவை கூடுதலாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வெங்காயம் இது கூட போட்டு வேக வைக்கிறது பிடிக்கல அப்படின்னா தாளிப்பில் நீங்கள் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.